بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவனது மார்க்கத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய நாட்காட்டி என்பது இஸ்லாமிய மார்க்கம் அதை பற்றி எவ்வாறு விவரிக்கின்றது என்பதை பற்றிய ஒரு பயிலரங்கம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாமிய நாட்காட்டியினுடைய அடிப்படைகள் என்ற தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனிதனுக்கு தேவையான அனைத்து வாழ்வாதாரங்களையும் இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறான். இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறான். மனிதனுக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பல்வேறு விதமான சீதோஷ நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான். இப்படி மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக ஆக்கியிருக்கிறான். மனிதன் தன்னை வணங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவனுக்கு எவற்றையெல்லாம் இங்கே பயனுளிக்கக்கூடியதாக அல்லாஹ் வழங்கியிருக்கிறானோ அவற்றிலெல்லாம் அவனுடைய அத்தாட்சி வெளிப்படுகின்றன, அவனது வல்லமைகள் வெளிப்படுகின்றன. அதன் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இபாதத்துகளை காட்டி தந்திருக்கிறான். இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையாக, ஹுக்கூக்குல்லாஹ் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஹுக்கூக்குல் இபாத் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமைகளை வழங்கியிருக்கிறான். இந்த கடமைகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனிதர்களுக்கு அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த அனைத்து கடமைகளிலேயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஒரு வரையறைகளை ஏற்படுத்தி ஒரு திட்டமிடுதலை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுக்கு நாட்காட்டி என்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏன்னு சொன்னால், ஒரு அடியான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமை, இப்படி எல்லா கடமைகளிலேயுமே ஒரு திட்டமிடுதல், ஒரு வரையறுத்தல், ஒரு கணக்கிடுதல் எல்லாமே தேவைப்படுகின்றது. இதில் நாட்காட்டி என்பதும் அவசியமான ஒன்றாக மாறிவிடுகின்றது. அந்த அடிப்படையில் நாட்காட்டி என்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்குமே தேவைப்படுது. மனித சமூகத்திற்கு பல்வேறு விதமான தேவைகள் இருக்கின்றது. வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை பொருளாதாரத்துக்காக வேண்டி செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை, எத்தனையோ நிகழ்வுகள், எத்தனையோ நிகழ்ச்சிகள் இவற்றுக்கு அழைக்கப்படுவது, எத்தனையோ சம்பவங்களை பதிவு செய்வது, இறப்பு பிறப்பு போன்றவற்றை குறித்து வைத்துக் கொள்வது, இப்படி எத்தனையோ விஷயங்களுக்கு நாட்காட்டி என்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இப்படி நாட்காட்டி அவசியம் என்று விளங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக மனித சமூகம் கியாமத் நாள் வர்ற வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கின்றதோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வை சொல்லக்கூடிய திருமறை குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டி என்று சொல்லக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் மனித சமூகத்திற்கு இந்த நாட்காட்டியை பற்றிய ஒரு தெளிவை கொடுக்கின்றது. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், யஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறைகளை பற்றி உம்மிடத்தில் கேட்கின்றார்கள். குல் ஹிய மவாகித்து லின்னாஸ், நீங்கள் கூறுங்கள், அது மனிதர்களுக்கு தேதிகளை காட்டக்கூடியதாக இருக்கின்றது, மனிதர்களுக்கு நாட்காட்டியாக இருக்கின்றது. எது? பிறைகள், அஹில்லாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அது நாட்காட்டியாக இருக்கின்றது என்று சொல்கின்றான். நாட்காட்டி என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தி விடாமல், இந்த நாட்காட்டிக்கு என்னென்ன அடிப்படைகள் தேவைப்படுகின்றதோ, இந்த நாட்காட்டினுடைய அவசியங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ, இதை பற்றி எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலும் சொல்கின்றான், தனது தூதர் வாயிலாகவும் சொல்கின்றான். இதே வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல இருக்குது, இப்னு ஹுஸைமா போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஜஅலல்லாஹுல் அஹில்லத மவாகீத், அல்லாஹ் பிறைகளை தேதிகளுக்காக ஏற்படுத்தி இருக்கிறான். அங்கேயும் அல்லாஹ் மவாகீத்துல் லின்னாஸ்ங்கறான், இங்கேயும் ரசூல் என்ன சொல்றாங்க? மவாகீத் என்று சொல்றாங்க. அப்போ இது என்ன என்று சொன்னால், பிறைகளை அஹில்லாக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேதிகளுக்காக ஏற்படுத்தி இருக்கிறான். தேதிகள் என்பது மனிதனுக்கு அவசியமான ஒன்று, காலண்டர் நாட்காட்டி என்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த தேவையை உணர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு எப்படி அனைத்து விதமான வாழ்வாதாரங்கள் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறானோ, அதே போன்று நாட்காட்டி என்கிற விஷயத்திற்கும் தீர்வை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். திருமறை குர்ஆன்ல தீர்வு கொடுத்திருக்கிறான். சரி, இந்த நாட்காட்டியை பற்றி சொல்லிவிட்டு மற்ற விஷயங்களுக்கு அல்லாஹ் எப்படி வளர்க்குகின்றான்? திருமறை குர்ஆனிலே சூரத்து தௌபாவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்ன இத்தத்துஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ். ஒரு நாட்காட்டி என்று சொன்னா, ஒரு காலண்டர் என்று சொன்னா, அந்த நாட்காட்டி அந்த காலண்டர்ல எத்தனை மாதங்களை கொண்டது, எத்தனை நாட்களை கொண்டது, இதெல்லாம் தேவைப்படுது. அப்ப இதை பற்றிய விளக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்ன இத்தத்துஷ் ஷுஹூரி இன்தல்லாஹ், மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது அல்லாஹ்விடத்துல இன்தல்லாஹி 12 ஷஹரன் 12 இருக்கின்றது. மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது 12 இருக்கிறேன்னு சொன்னால் 13 மாதங்களை கொண்டிருக்கக்கூடிய, 10 மாதங்களை கொண்டிருக்கக்கூடிய, 8 இப்படி பல குழப்படி நிறைந்த நிறைய காலண்டர்கள் யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் இன்னும் கிரேக்கர்களாலும் ரோமர்களாலும் உருவாக்கப்பட்டது. அதெல்லாம் அவ்வளவு அண்டண்ட காலகட்டத்திலேயே தோத்து போயிருச்சு. அந்த காலண்டர் நிலை பெறலை என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறான். அதன் அடிப்படையில் ஒரு நாட்காட்டி தான் கியாமத் நாள் வர்ற வரைக்கும் இருக்கும். மற்றபடி இப்போ நம்ம நடைமுறையில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய கிரிகோரியன் காலண்டர் உட்பட பல குளறுபடிகளோடு இருந்தாலும் கூட அது நீண்ட நாளைக்கு நிலை பெறாது. அல்லாஹ்வுடைய அந்த ஹக், அல்லாஹ்வுடைய சத்தியத்தை கொண்டு நிலை பெற்ற இந்த நாட்காட்டி தான் கியாமத் நாள் வர்ற வரைக்கும் இருக்கும். இதுதான் சத்தியம். அப்ப அதுக்கு அடிப்படை என்ன சொல்றான்? 12 ஷஹரன் 12 மாதங்களை கொண்டதாக இருக்குது. ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்திலேயே 12 இருக்குது என்று சொல்லி காட்டுகின்றான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லப்படக்கூடிய இந்த வசனம் திருமறை குர்ஆனிலே 9வது அத்தியாயத்துடைய 36வது வசனத்துல இடம்பெறுது. அப்போ இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபீ கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்துல மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது 12 தான். எப்ப அல்லாஹ் இதை உருவாக்கினா?
காலண்டருங்கிற அவசியத்தை பத்தி 1430 ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் பேசிட்டான். அது 12ங்கிறதை சொல்லிட்டான். அந்த 12ங்கிறத எப்ப அல்லாஹ் உருவாக்கினா அதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 12ங்கிறத இப்ப அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இப்ப நான் உருவாக்கல. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி காலகட்டத்தில் உருவாக்கல, நூஹ் நபி காலகட்டத்தில் உருவாக்கல. யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமி அல்லாஹ் என்னைக்கு படைச்சானோ அன்னைக்கே மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்பதை அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், நிர்ணயித்து வைத்து தனது பதிவு புத்தகத்தில் அல்லாஹ் ஏற்றிட்டான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு புத்தகம்னு சொன்னா லவ்ஹுல் மஹ்ஃபூல், பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் யாருடைய தலையெழுத்தை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறானோ. ஒரு மனிதன் எப்போ மூத்தா போவான், எத்தனை பிரச்சனைகளை சந்திப்பான், எத்தனை விபத்துல சந்திப்பான், இல்லை ஒவ்வொரு மனிதனை பத்தி ஃபுல் டேட்டா அதுல இருக்கும். அதுல தான் அல்லாஹ் என்ன ஏற்றி வச்சிருக்கிறான், மாதங்கள் எண்ணிக்கை 12 ஏற்படுத்தி அல்லாஹ் அந்த தோங்கட ஆண்டு யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த் அங்கல இருந்து கியாமத் நாள் வர்ற வரைக்கும் வரக்கூடிய எல்லா நிகழ்வையும் அல்லாஹ் அதுல பதிவு செஞ்சு வச்சிருக்கான். அப்ப நாம் கவனிக்க வேண்டும், நாட்காட்டி என்பது இன்னைக்கு நேற்று உருவாக்குனது, இந்த ஹிஜ்ரி காலத்துக்காரங்க ஹிஜ்ரி கமிட்டிக்காரங்க உருவாக்குனது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. அல்லாஹ்வின் தூதர் உருவாக்குன அல்லது உமர் ரலியல்லாஹு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது. இப்படியெல்லாம் நச்சு கருத்துகள் பரப்பப்பட்டு இந்த காலண்டர் மீது ஒரு சந்தேகத்தை எப்படியாவது ஏற்படுத்தி இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் காலண்டர் எப்படியாவது புறக்கணிக்க வச்சிடலாம் என்று நினைக்கிறார்கள் இல்லையா? இவர்களும் சேர்த்து ஒன்றை விளங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாட்காட்டியினுடைய அடிப்படையை பற்றி பேசும் பொழுது அதனுடைய அடிப்படையான முகாந்திரமாக இருக்கக்கூடிய மாதங்கள் எண்ணிக்கை 12 என்பதை என்றைக்கு ஆரம்பிச்சிருக்கிறான், யௌம ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானங்களை பூமி அல்லாஹ் மனிதன் படைக்கிறதுக்கு முன்னாடி படைச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் படைச்சிட்டான். மனிதனை படைக்கிறதுக்கு முன்பாகவே மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் அல்லாஹ் படைச்சிட்டு தான் மனிதனை அல்லாஹ் படைக்கிறான். அப்ப மனிதனுக்கு தேவையானது என்பது எப்ப முடிவு செஞ்சிருக்கிறான், மனிதனை வாழ விட்டு அவன் திருமணம் பண்ண விட்டு அவன் குழந்தையெல்லாம் பெற்றெடுக்க விட்டு அப்புறம் கடன்கிற தேவை வரும், அப்புறம் இத்தாங்கிற தேவை வரும், அப்புறம் அதாவது ஐயாமல் பில்கிற தேவை ஏற்படும். இப்படிலாம் அல்லாஹ் ஏற்படுத்தல. படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எல்லாத்தையும் முடிவு செய்து வைத்து விட்டு தான் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அப்ப மாதங்கள் எண்ணிக்கை 12 என்பதை பற்றிய ஆழமான அழுத்தமான வசனங்களை சொல்லி காட்டுகின்றான். அடுத்தபடியாக இந்த மாதங்கள் எண்ணிக்கை 12 என்று சொன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மாதங்களும் 29 இருக்குமா, 30 இருக்குமா, 31 இருக்குமா, 32 இருக்குமா, அல்லது வருடத்துக்கு ஒரு முறை பிப்ரவரி மட்டும் 28 வருமே அப்படி இருக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது. இதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். சில விளக்கங்களை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கொண்டு அல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறான். சில விளக்கங்களை தனது தூதர் வாயிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பல்வேறு ஹதீஸ்களில் விளக்கம் கொடுக்குறாங்க. மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாலும் அந்த மாதங்களில் ஒவ்வொரு மாதத்தினுடைய எண்ணிக்கை எத்தனை நாட்களை கொண்டது என்பதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லும்போது அஷ்ஷஹ்ரு ஹாகதா வ ஹாகதா, மாதம் என்பது 29 இருக்கும் 30 இருக்கும் என்று சொல்லி தங்களது விரல்களால் என்ன செய்யறாங்க, விரல்களை நீட்டி மடக்கி காட்டுறாங்க. 29 இருக்கும் அல்லது 30 இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப மாதம் என்பது 29 வரலாம் 30 வரலாம். சரி, 29 மாதங்களை கொண்டிருக்கக்கூடிய அல்லது 30 மாதங்களை கொண்டிருக்கக்கூடிய நாட்களை நாம் எப்படி அதாவது அடையாளம் கண்டு கொள்வது? எனக்கு முன்னாடி பேசும்போது கூட அந்த ஹதீஸ் சொன்னாங்க, உங்களுக்கு எடுத்து சொன்னாங்க, கம்மல்லா மினஷ் ஷஹர், மாதத்துல எத்தனை நாட்கள் முடிந்திருக்கின்றது, பைஹக்கில வரக்கூடிய ஹதீஸ். அப்போ அந்த மாதத்தில் அந்த ஹதீஸே உங்களுக்கு போதுமான விளக்கமாக இருக்கும். இருந்தாலும் கூட ஒவ்வொரு மாதமும் 29 இருக்குமா, இது 30 அப்படிங்கிறத முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய நிலையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. இதை எப்படி நிலை பெற வைக்கிறாங்கன்னு சொன்னால், திருமறை குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க. சூரத் யாசின் 36வது அத்தியாயத்தினுடைய 39வது வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், வல் கமர கத்தர்னாஹு மனாஸில ஹத்தா ஆத கல் உர்ஜுல் கதீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது வல் கமர கத்தர்னாஹு, சந்திரனுக்கு அல்லாஹ் பல தங்குமிடங்களை ஏற்படுத்தி கொடுத்தான். வல் கமர கத்தர்னாஹு மனாஸில ஹத்தா ஆத கல் உர்ஜுல் கதீம், எதுவரை என்று சொன்னால் வளைந்த பேரித்தம் பாலை போலாகும் வரை அதற்கு பல படித்தரங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். பிறையை நம்ம அதாவது பிறைகளை அல்லாஹ் தேதிகளுக்காக ஏற்படுத்தி இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் அந்த பிறைகளுடைய ஒரே ஒரு வடிவம் பற்றி பேசவே இல்லை. முதல் பெற, இரண்டாம் பெற, மூன்றாம் பெற, இந்த வடிவங்களை பற்றி எல்லாம் பேசல. ஆனால் ஒரே ஒரு வடிவத்தை பற்றி பேசுகின்றான். என்ன வடிவம்? அந்த பிறையினுடைய தேய்ந்த பிறையில கடைசி நிலையா இருக்குமே
அந்த நிலையை பற்றி சொல்லி காட்டுகிறான். கதீம் என்று சொன்னால் பலது அரபியில, ஜதீத் என்று சொன்னால் புதியது. கதீம் என்று சொன்னால் வளர்ந்த பிறை, வளர்ந்து 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 முழு நிலவாக மாறி, முழு நிலவிலிருந்து அப்படியே தைபிரையாக ஆறி கடைசி நிலை அடியுமே கதீமாக ஆறுமே, அந்த கதீமாக கூடிய நிலையை பழைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுவரை நாம் அதற்கு பல தங்குமிடங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன். ஏன் இதை அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? இத்தனை பிறையினுடைய வடிவங்களை விட்டுட்டு இதை பற்றி ஏன் சொல்கிறான் தெரியுமா? இதுதான் ஒரு மாதத்துல 29 30 தீர்மானிக்கக்கூடிய பிறை வடிவமே. அதுதான் மாதம் என்பது 29 30 29 இருக்கும் 30 இருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லி போயிட்டாங்க. 29 30 தீர்மானிக்கக்கூடியது இந்த உர்ஜூனுல் கதீம் தான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாதத்தை தீர்மானிக்கக்கூடிய நிலை. பொதுவாகவே மாதத்தை தீர்மானிக்கனால இஸ்லாமிய சமூகம் எங்க போகும்? ரமலான் மாதம் மட்டும்தான் 29 30, ரமலானுக்கு முந்தைய மாதம் 29 30, துல்ஹஜ் மாதம் இப்படி வந்து பெருநாளையும் நோன்பை மட்டும் வச்சுன்னா இந்த மாதம் 29 30 சொல்லி பார்ப்பாங்களே ஒழிய முஹர்ரம் மாதம் 29 30, சஃபர் மாதம் 29 30 இதை பற்றி நினைக்க மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஆகவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதத்தை முன்கூட்டி தீர்மானிக்கக்கூடிய அந்த நிலைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறான். அவர்கள் மிகவும் இலகுவான முறையில் அதை முடிவு செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி அந்த மாதத்தினுடைய ஆரம்ப இறுதி நாட்களில் அடையும் பொழுது மாதத்தினுடைய இறுதி நாட்கள் 29 30 என்பதை தீர்மானித்த ஹதீஸ்களை நாம் பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை எப்படி தீர்மானிப்பாங்க? இதான பிரச்சனை. இப்போ சமூகத்தில் வந்து ரமலானை எப்போ துவங்கிறது, பெருநாளை எப்போ துவங்கிறது, எப்போ ஆரம்பிக்கிறது, யாருடைய பெருநாள் சரியானது, யாருடைய பெருநாள் தவறானது அப்படிங்கிற இந்த குழப்பங்களும் சர்ச்சைகளும் வருவதற்கு அடிப்படை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை எப்படி தீர்மானித்தாங்களோ அப்படி தீர்மானிப்பதற்கு தயாராக இல்லை. எடுத்த எடுப்பிலேயே பிறைய பார்த்து நோன்பு வைக்கிறது ஹதீஸ் இருக்குது என்று சொல்லி ஒரே வார்த்தையில நம்ம வாய் அடைக்க தான் பார்க்குறாங்களே ஒழிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தைக்கு எப்படி உயிரோட்டம் அளித்தாங்க? பிறைய பார்த்து நோன்பு வைங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலும் அந்த வார்த்தையில நீங்க சொல்லக்கூடிய மொழிபெயர்ப்பிலும் தவறுகள் இருக்கின்றன, அந்த வார்த்தைகள் தவறாக உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்பட்டால் கூட அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. நம்ம என்ன விளக்கங்கள் இதை பற்றி கொடுக்க வந்தாலும் நாட்காட்டி என்கிற விஷயத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு விளக்கங்களை குர்ஆன் வசனங்களை கொடுத்திருக்கிறான். ஹதீஸ்கள் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையில் இவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கின்றது என்று எடுத்து சொன்னாலும் ஒரே வார்த்தையில் சொல்றது பிறைய பார்த்து நோன்பு வைங்க, பிறைய பார்த்து நோன்பு வைங்கன்னு ஹதீஸ் இருக்குது, அதோட நின்றுக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க? உங்க கருத்து பிரகாரம் பிறை பார்த்து நோன்பு வைங்க, பிறை பார்த்து நோன்பு விடுங்கன்னு சொன்னாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நிர்ணயித்தாங்க? சஹாபாக்கள் சொல்றாங்க கான யதஹஃபது ஹிலால் ஷஅபான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய ஹிலால்களை ஹிஃப்து செய்வாங்க, மனனம் விடுவாங்க. ஹாஃபில் குர்ஆன் சொல்றோமா இல்லையா? குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அந்த வார்த்தையை சொல்றாங்க, ஹிஃப்து செய்வாங்க. ஹிஃப்து என்னது? ஒவ்வொரு நாட்களையும் ஒவ்வொரு ஷாபான் மாதத்துடைய ஒவ்வொரு ஹிலால்களையும் மனனம் செய்வாங்க. எப்படி மனனம் செய்வாங்க? மற்ற ஏனைய நாட்களுடைய பிறைகளை மனனம் செய்வதை காட்டிலும் ஷாபானுடைய பிறைகளுடைய ஹிலால்களை அதிகமாக மனனமிடுவாங்க. அப்போ எல்லா மாதத்திலையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையினுடைய அந்த வடிவங்களை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? உன்னிப்பா கவனிச்சு அதனுடைய படித்தரங்களை வந்து கணக்கு போட்டுட்டே வந்திருக்கிறாங்க. அந்த மனதில் வந்து அதை நிலைநிறுத்தி கொண்டே வந்திருக்கிறாங்க. ஷாபான் மாதத்திலேயே கூடுதல் கவனம் எடுக்கணும்னு சொன்னா ஷாபானுக்கு அடுத்த மாதம் ரமலான் வந்துருச்சு. அப்ப ஷாபான் மாதத்தினுடைய இறுதி என்னன்னு தெரிஞ்சாதான் ரமலான் மாதத்தினுடைய முதல் என்னன்னு தெரியும். அப்ப ஷாபான் மாதத்தினுடைய இறுதி எப்படி பார்க்க முடியும்? ஷாபான் மாதத்தினுடைய கடைசி படித்தரங்கள் தேய்பறைகளை நீங்க பார்த்துக்கிட்டே வரணும். பார்த்துக்கிட்டே வரும்பொழுது கடைசி என்ன தெரியும்? அல்லாஹ் சூரத் யாசின் சொல்லுகிறான் இல்லையா? வல் கமர கத்தர்னாஹு மனாசில ஹத்தா ஆதகல் உர்ஜூன் கதீம் 36 39 இந்த வசனத்தின் பிரகாரம் உர்ஜூன் கதீம் என்பது தெரியும். இந்த உர்ஜூன் கதீம் என்றைக்கு தெரியுதோ அந்த நாள் மாதத்தினுடைய இறுதி நாளுக்கு முந்தைய நாள். எந்த நாளுடைய எந்த மாதத்துல உர்ஜூன் கதீம் என்று தெரிகின்றதோ அது மாதத்தினுடைய இறுதி நாளுக்கு முந்தைய நாள் என்று சொன்னால் அந்த நாளோடு பிறையினுடைய வடிவம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யாது? பிறையினுடைய வடிவம் அதுக்கு அடுத்த நாள் தெரியாது. அதுக்கு அடுத்த நாள் என்ன ஆயிரும் என்று சொன்னால் கன்ஜங்ஷன் டே என்று சொல்லுவாங்க.
அதாவது சங்கம நாள். பூமி, சூரியன், சந்திரன், பூமி எல்லாமே ஒரே நேர்கோட்டை சந்திக்கக்கூடிய நாளாக அது மாறிடும். அதனால பிறையினுடைய வடிவங்கள் தெரியாது. தமிழர்கள் புழக்கத்தில் அமாவாசை நாள்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் பிறையினுடைய வடிவங்கள் தெரியாது. அந்த நாளோடு அந்த மாதத்துடைய இறுதி முடிஞ்சிருச்சு. இது எப்படி நான் யூகமா என் சொந்த கருத்துக்கு பிரகாரம் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரும்போது சொல்றாங்க, சூமு லிருயத்திஹி வ அஃப்திரு லிருயத்திஹி. இவங்க காட்டுறாங்களே அந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியில சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சூமு லிருயத்திஹி, அதன் காட்சியின் அடிப்படையில் நோன்பு வைங்க. அஃப்திரு லிருயத்திஹி, அதன் காட்சியின் அடிப்படையில் நோன்பு. எதன் காட்சியின் அடிப்படையில்? ஜஅலல்லாஹுல் அஹில்லத மவாகீத், அல்லாஹ் பிறைகளை தேதிகளுக்காக ஏற்படுத்தியிருக்கிறான் என்று அஹில்லான்னு சொல்றாங்களே, அதனுடைய காட்சியின் அடிப்படையில் நோன்பு வைங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி காட்சியில மனனம் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அப்படி காட்சியில மனனம் எடுத்து நீங்க என்ன செய்யுங்க? நோன்பு வைங்க. அஃப்திரு லிருயத்திஹி, அதன் காட்சியின் அடிப்படையில் நோன்பு விடுங்க. ஃபைன் உம்ம அலைக்கும், அது உங்களுக்கு மறைக்கப்படும் பொழுது, அது உங்களுக்கு மறைக்கப்படும். ஃபைன் உம்ம அலைக்கும் என்று சொன்னால் மறைக்கப்படும் பொழுது அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குது. இது பல வாசகங்களா பயன்படுத்தப்படுகின்றது. ஃபைன் உகுமி அலைக்கும், ஃபைன் உப்ப அலைக்கும், ஃபைன் ஹஃபிய அலைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எல்லாம் என்னது? மறைக்கிறதுக்கு. இந்த கன்ஜெக்ஷன் டே, அந்த சங்கம தினம், அமாவாசை நாள், இதை குறிக்கக்கூடிய அந்த சொல்லாகத்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் மாதத்துல ஒரு நாள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்படும். சூரியன், சந்திரன், பூமி குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், ஒவ்வொன்றும் தனது வட்டப்பாதையில் நீந்தி சென்றுக்கிட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் மாதத்துல ஒரே நாள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும். அதாவது அதுக்குன்னு ஒரு வட்டப்பாதை போட்டு நீந்தி போய்கிட்டு இருக்குது. ஆனால் மாதத்துல ஒரு நாள் என்ன நடக்கும்? எல்லாமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும். அந்த ஒரே நேர்கோட்டில் அது சந்திக்கும் பொழுதுதான் அது என்ன செய்யும்? சந்திரனுடைய ஒளி பூமியில படாம இருக்கும். அந்த படாம இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு பேரு தான் மறைக்கப்படக்கூடிய நாள். அந்த மறைக்கப்படக்கூடிய நாள் வந்தா என்ன செய்யணுங்க சொல்லி தராங்க. இப்ப அதான் மேட்ரு. இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு மாதம் 29 30ங்கிறதுக்கு என்ன முடிவு செய்யணுங்கிறதுக்கு நான் வழி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல்லு நான் சொல்லி தரேன். உர்ஜூல் கதீம் தெரிஞ்சிருச்சு. உர்ஜூல் கதீமுக்கு அடுத்த நாள் மறைக்கப்படக்கூடிய நாளாக கன்ஜெக்ஷன் டே இருக்குது. அந்த டேயை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்பொழுது ஃபைன் உம்ம அலைக்கும், அது உங்களுக்கு மறைக்கப்படும் பொழுது ஃபகுமில் இத்தத 30, எண்ணிக்கையை நீங்க 30 ஆக்குங்க. ஃபஉத்து லஹு, நீங்க அதை என்ன செய்யுங்க? அதை முழுமைப்படுத்துங்க. ஃபக்துரு லஹு, அது என்ன செஞ்சீங்க? அது எண்ணிக்கை வருங்க என்று சொல்லி என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, எந்த நாளில் மறைக்கப்படுதோ, எந்த நாளில் மறைக்கப்படக்கூடிய அந்த சங்கம நிகழ்வு ஏற்படுதோ அந்த நாளை மானதத்தினுடைய இறுதி நாளாக்கிருங்க. ஃபக்மில் இத்தத, எண்ணிக்கை என்ன செய்யுங்க? பரிபூர்ணப்படுத்தி விடுங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் 29 30ங்கிறதுக்கு ஒரு அழகான வழிகாட்டல சொல்றாங்க. கண்டினியூவா பிறையினுடைய படித்திரங்களை பார்த்துக்கிட்டே வாங்க. 28வது நாள் அன்றைக்கு நான் சொல்லக்கூடிய உர்ஜுல் கதீம் என்பது ஃபஜ்ருடைய நேரத்தில் தெரியும். ஃபஜ்ருடைய நேரத்தில் கொஞ்சம் எந்திரிச்சு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அந்த பிறையினுடைய கடைசி வடிவம் தெரியும். உங்க கண்ணு தெளிவா சொல்லும், இதுக்கு மேல அந்த பிறையில பிச்சு போடுறதுக்கு, இதுக்கு மேல அந்த பிறையில இருந்து ஒரு லேயரை கலட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, இதுதான் கடைசி வருவோம்னு உங்க கண்ணு சொல்லும். நம்ம கண்ணு சொல்லுதா இல்லையா? பெருநாள் அன்றைக்கு பெருநாளை மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு சாயங்காலம் போய் பீச்சில் போய் பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய பெருசா இருக்க, இத்தனை மாதம் ஆரம்பிச்சு 2-3 நாள் ஆன மாதிரி இருக்குது, நம்ம தப்பால பெருநாள் கொண்டாடிட்டோம்னு சொல்றாங்களா இல்லையா? ஏன் சொல்றாங்க? பிறையினுடைய வடிவம் கொஞ்சம் கனமா இருக்குது, அப்ப 2-3 நாட்கள் போயிருச்சுன்னு சொல்லி கவலைப்படுறோமா இல்லையா? அப்படி கவலைப்படக்கூடிய மக்கள் என்ன செய்யணும்? மாதத்தினுடைய இறுதி நாட்கள்ல பிறைகளை தேடும் பொழுது ஃபஜ்ருடைய நாள்ல உர்ஜுல் கதீம் தெரியும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பார்க்க சொல்ல உர்ஜுல் கதீமை போய் பார்ப்போம். நாமளா ஒரு முடிவு செஞ்சுட்டு ஒரு மாதத்துல மறையக்கூடிய பிறையை போய் பார்க்கறத விட, ஒவ்வொரு நாளும் மறையக்கூடிய பிறையை பார்க்கறத விட, அந்த நாளுடைய மாதத்தினுடைய இறுதி பிறையினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய உர்ஜுல் கதீமை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அந்த பிறையினுடைய வடிவத்தை பார்ப்போம். அந்த நாள் அதுதான் பிறையினுடைய இறுதி வடிவம். அது 28வது நாள் அன்றைக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த மாதம் 29 ஏன்னு சொன்னால் அடுத்த நாள் பிறை தென்படாது. சங்கம நிகழ்வு ஃபைன் உம்ம அலைக்கும், அது மறைக்கப்படக்கூடிய நாள். அந்த நாளை அந்த மாதத்துடைய இறுதி நாளாக ஆக்கி மாதத்தை முடிச்சிருங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மாதம் 29ஆக மாறிடும். மாதம் 30ஆக இருந்தா என்ன செய்யும்? 29வது நாள் அன்றைக்கு உர்ஜுல் கதீம் தெரியும். உர்ஜுல் கதீம் ஏன் உர்ஜுல் கதீம் எல்லா மாதத்தையும் பார்க்கலாம். முதல் பிறை 2ஆம் பிறை நம்ம பார்க்கிறோமோ இல்லையோ, உர்ஜுல் கதீம் எல்லாருடைய கணக்கு தெரியும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உர்ஜுல் கதீமை பத்தி எல்லாம் சொல்றான். எது கண்ணுக்கு ரொம்ப சுலபமா இலகுவா தெரியுமோ அதை சொல்லி காட்டுறான்.
அல்லாஹ் வந்து மார்க்கத்தை லேசாக்கி கொடுத்தா மக்கள் கஷ்டமாக்கிக்கிறாங்க. லேசான ஒன்றை கொடுத்திருக்கும் பொழுது கஷ்டமான கிரிக்கோன் காலண்டர் பக்கம் போறாங்களா இல்லையா? அது மாதிரி லேசான பிறையை பார்க்கறதுக்கு அல்லாஹ் வடிவத்தை கொடுக்கும் பொழுது கஷ்டமான ஒரு நிலையை நோக்கி அவங்க போறாங்க. அப்ப லேசான வடிவத்தின் அடிப்படையில் பிறையினுடைய வடிவத்தை பாருங்க. அது 29வது நாளிலே அந்த உர்ஜுன் கதீம் தெரிந்தால் அடுத்த நாள் மாதத்துடைய இறுதி நாளாக மறைக்கப்படக்கூடிய நாள் பிறை தென்படாது. அதே டைமிங்ல அதே இடத்துல போய் பிறையை தேடுங்க, அடுத்த நாள் பிறை தென்படாது. அது பக்கம் இழு இத்தத்தை இன்னைக்கு என்ன செஞ்சிருங்க, நீங்க முழுமையாக்கி விடுங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் 29 30 தீர்மானிக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிகாட்டுதலாக இருக்கின்றது. அப்ப இதுதான் காலண்டர் அடிப்படை. பிறைகளை வந்து தேதிகளுக்காக ஏற்படுத்தி இருக்கேன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை காலண்டருங்கிறதுக்கு இவ்வளவு அடிப்படைகளை தனது திருமறை குர்ஆன் வாயிலாகவும் தனது தூதருடைய வாய்மொழியின் மூலமாகவும் இவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி தருகிறான். இதுல என்ன பிரச்சனை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தந்த மாதத்தினுடைய இறுதி 29 30 என்று சொல்லி முடிவு செஞ்சிட்டாங்க. ஆனால் நாம இன்றைக்கு நீ 1000 வருடங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய நோன்பு எப்போ வரும், பெருநா எப்போ வரும், ஹஜ் எப்போ, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம், முன்கூட்டி தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நம்ம ஹிஜ்ரி நாட்காட்டி வெளியிடப்படுது. ஹிஜ்ரி நாட்காட்டி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்படுது. அது வந்து அல்லாஹ்வின் புறத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய மனித குலத்தின் நாட்காட்டி என்று சொல்லி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கப்படுது. இதில் கேள்வி எழும்புது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு மாதத்துடைய இறுதியை தானே 29 30 சொல்லி தீர்மானிச்சாங்க. எப்படி வந்து நீங்க வந்து முன்கூட்டியே ஒரு வருடத்துக்குண்டான நாட்காட்டிங்க எப்படி தீர்மானிக்க முடியும் என்று சொல்லி எம்மிடத்தில் கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கும் விடைய வச்சிருக்கிறான். திருமறை குர்ஆன் எடுத்து பாருங்க, 10வது அத்தியாயத்துடைய 5வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், இதுதான் 6000 ஆண்டுகளுக்கு பின்னாடி வரக்கூடிய பிறையினுடைய நிலை படித்தரத்தை நாம் அறிவதற்கு அத்தாட்சியாக ஆதாரமா இருக்கக்கூடிய வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஹுவல்லதி ஜஅல அஷ்-ஷம்ஸ ضியான், அவன்தான் சூரியனை பிரகாசமானதாக ஆக்கினான், வல் கமர நூரன், சந்திரனை ஒளி உள்ளதாக ஆக்கினான், வகத்தரஹு மனாசில, அந்த சந்திரனுக்கு பல மன்சில்களை பல தங்குமிடங்களை ஏற்படுத்தி கொடுத்தான். சந்திரன் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வடிவத்தை ஒவ்வொரு இடத்துல தெரியும். அதனால ஒவ்வொரு படித்தர ஒவ்வொரு மன்சில் வச்சிருக்கிறான். வகத்தரஹு மனாசில, எதுக்கு அந்த மன்சில் ஏற்படுத்தி கொடுத்தான் தெரியுமா? லிதஅலமு, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மனிதர்களை பார்த்து சொல்லலாம், நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எதை அறிந்து கொள்ள வேண்டும்? அதத சினீன், ஆண்டுகளின் எண்ணிக்கை. ஆண்டுகளின் எண்ணிக்கை நீ வரக்கூடிய 6000 ஆண்டுகளுடைய எண்ணிக்கை எத்தனை? ஒவ்வொரு மாதத்துடைய 30 29, ஒரு வருடத்துல 12 மாதங்கள்ல ஒவ்வொரு மாதத்துல எத்தனை நாட்கள் ஒரு முன்கூட்டியே நீங்க திட்டமிடுவதற்காக. அதத சினீன வல் ஹிசாப், ஆண்டுகளின் எண்ணிக்கையும் கணக்கையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு நிலையை நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறேன்னா, மா ஜஅலல்லாஹு ذلك இல்லா பில் ஹக், அல்லாஹ் இவற்றை எல்லாம் வீணுக்காக படைக்கல, சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் படைச்சிருக்கான். இது எதுக்கு படைச்சிருக்கான்? சூரியன் சந்திரனுக்கு பல படித்தரம், அந்த படித்தரத்தை கொண்டு நீங்க ஆண்டுகளின் எண்ணிக்கையும் காலக்கணக்கையும் நீங்க அறிந்து கொள்ளணும்னு ஏற்படுத்தியிருக்கிறானே. இது எதுக்கு படைக்கல? வீணுக்காகவோ விளையாட்டுக்காகவோ படைக்கல. நீங்க வந்து அல்லாஹ்வுடைய ஹக்கை நீங்க விளங்கிக்கணும், அந்த ஹக்கை நிலைபெற செய்யணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் இதெல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமி யாகிலூன், அறிவுள்ள மக்களுக்கு தனது அத்தாட்சியில அல்லாஹ் இப்படித்தான் விளக்குறான்னு சொன்னான். இந்த வசனத்தின் இறுதியில் என்ன சொல்றான்? அறிவுடைய மக்களுக்கு தனது அத்தாட்சிகளை இப்படித்தான் அல்லாஹ் விளக்குறான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிந்திக்கக்கூடிய மக்கள் சிந்தித்து பார்ப்பதற்காகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். ஆண்டுகளின் எண்ணிக்கையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டுகளின் எண்ணிக்கை அறிந்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில இதுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஆதாரமாக சொல்கின்றான். இதன் அடிப்படையில் இது எப்படி ஆண்டின் எண்ணிக்கை முன்கூட்டி எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்கிற இந்த வசனத்தை வைத்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நாட்காட்டி என்று ஒன்றை சொல்லிவிட்டு அதற்கான எல்லா வழிவகைகளையும் முகாந்தரங்களும் திருமறை குர்ஆனில் இதற்கான வழிகாட்டுதலை காட்டி தந்திருக்கிறானோ, அதே போன்றுதான் ஆண்டுகளின் எண்ணிக்கை அறிந்து கொள்ளக்கூடிய கால சூழல்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அதன் அடிப்படையில் தான் முன்கூட்டியே நாம் திட்டமிடுகின்றோம், முன்கூட்டியே நாம் வியூகம் முன்கூட்டி எம்மால் என்ன செய்ய முடியுது? நாட்காட்டியும் அழித்து மக்கள் மத்திய மனித சமூகத்துக்கு நாட்காட்டி சொல்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆனை சொல்லும் பொழுது ஹுதல் லின்னாஸ், மனித குலத்துக்கு நேர்வழி காட்டுகிறான். அந்த திருமறை குர்ஆனை மனித சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை நம்ம செய்யறோம். அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது மலிக்கின் நாஸ், மனிதர்களுடைய அரசன், ரப்புன் நாஸ், மனிதருடைய எச்சகன், இலாஹின் நாஸ், மனிதருடைய கடவுள் என்று சொல்கின்றான். அந்த அல்லாஹ்வை பற்றி இந்த மனித சமூகத்துக்கு அறிமுகம் செய்யக்கூடிய வேலையை அல்லாஹ் நாம செய்து கொண்டிருக்கிறோம்.
அதே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹிய மவாக்கித்துல் லின்னாஸ், மனித சமூகத்தின் நாட்காட்டியை சொல்லி காட்டுகிறான். இந்த மனித சமூகத்திற்கு நாட்காட்டியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அவசியமான ஒரு பணி இருக்கின்றது. அந்த நாட்காட்டியினுடைய அவசியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் இவ்வளவு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இப்படி இந்த சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நாளுடைய துவக்கம் ஃபஜரா மக்ரிபாங்கிற அந்த குழப்பத்துல தான் இவ்வளவு பிரச்சனை வருது. இன்றைக்கு பெருநா விஷயத்துல, நோன்பு விஷயத்துல பல குழப்பங்கள் ஏற்படுது. 3 பெருநாட்கள் 2 பெருநாட்கள் என்று சொல்லி ஊருக்கு ஊரு பிரச்சனைகள் ஏற்படுது. ஊருக்கு ஊரு குழப்பங்களோடு தான் பெருநாள்களை கழிக்க முடிகின்றது. இந்த அடிப்படைக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இவ்வளவு அடிப்படைகளை விளங்கல, இவ்வளவு அடிப்படைகளை எடுத்து இந்த அடிப்படையில் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் அல்லாஹ் சொல்லக்கூடிய தீர்வுகளை எடுத்து பார்க்கல. ஒன்று. இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளின் துவக்கம் சம்பந்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன வசனங்கள் சொல்றான் அதை பற்றி எடுத்து பார்க்காம மக்ரிபு நேரத்தில் நாம பெற பார்க்கணும். அதனால மக்ரிபு தான் நாளின் துவக்கம் அப்படிங்கிற மனநிலையை மக்கள் மத்தியில காலங்காலமாக ஏற்படுத்தியதுனால இதுதான் நாளின் துவக்கம் என்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. எதிரிகள், இஸ்லாத்தினுடைய எதிரிகள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் விளையாண்டு இருக்காங்கன்னு சொன்னா, ஹதீஸ்கள் வரைக்கும் சென்றிருக்கிறாங்க. எந்த ஹதீஸ்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் செயல் அங்கீகாரம் என்று நமக்கு சொல்லித் தரப்படுகின்றதோ அந்த ஹதீஸ்கள் வரைக்கும் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அதில் கையை வச்சு சமூகத்தில் இபாதத் என்கிற பெயரால் என்னென்ன குழப்பங்களை ஏற்படுத்தணுமோ அத்தனை குழப்பங்களையும் சமூகத்தில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த குழப்பத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த சமூகத்துக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிளவுகளையும் இவ்வளவு பெரிய குழப்பங்களையும் இவ்வளவு பெரிய இழிவுகளையும் சந்திப்பதை பார்க்கிறோம். இந்த விஷயத்துல சமூகம் விழிப்புணர்வோடு இல்லாம போனது காரணம். சமூகம் இஸ்லாத்துடைய எதிரிகள் நம்ம இந்த வகையில நம்ம எதிரிகள் நம்முடைய விஷயத்தில் விளையாடி இருக்காங்கிற அந்த விழிப்புணர்வு அற்ற தன்மையினாலதான் இப்படிப்பட்ட பிளவுகளுக்கு அவர்களை அறியாமலேயே இந்த சமூகத்தில் உள்ள மக்கள் ஆளாகி கொண்டிருக்கிறாங்க. நாளின் துவக்கம் விஷயத்துல எந்த அளவுக்கு விளையாடி இருக்காங்க பாருங்க. நாளின் துவக்கம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம பரவலாக மக்கள் மன்றத்தில் நாளின் துவக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா நைட்டு 12 மணின்னு சொல்லுவாங்க. நைட்டு 12 மணி தான். நைட்டு 12 மணி தான் டேட்டு மாறுது அப்படிங்க. ஏன்னு சொன்னா நாட்காட்டிங்கிற விஷயத்துல டேட்டு, அந்த டேட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம், டேட் எண்ட் ஆகக்கூடிய டேட் முடியக்கூடிய இடம் ரெண்டுமே நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த நாட்காட்டி விஷயத்தினுடைய அடிப்படையை நம்ம விளங்க முடியும். அதனால நாளின் துவக்கங்கிற விஷயத்தை சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைய வருகின்றேன். நாளின் துவக்கம் நைட்டு 12 மணி, மிட் நைட் 12 மணி தான் நாளின் துவக்கம் அப்படிங்கிற மனநிலை தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் இஸ்லாமிய சமூகம் நாளின் துவக்கம் மக்ரிப்னு சொல்லுது. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, நாளின் துவக்கம் அவங்களுக்கு என்ன, கிறிஸ்தவர்களுக்கு அது நைட்டு 12 மணி. யூதர்களுக்கு என்ன, நாளின் துவக்கம் மக்ரிப். யூதர்களுக்கு நாளின் துவக்கம் மக்ரிப், கிறிஸ்தவர்களுக்கு நாளின் துவக்கம் மிட் நைட் 12 மணி. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு யூதர்கள் என்ன சாயங்காலம் 6 மணியா இருந்தாங்களோ மக்ரிப் நேரமா இருக்குதோ அதே மக்ரிபே நம்ம மேல திணிச்சிருக்கிறாங்க. இப்ப என்னன்னு சொன்னா, யூதர்கள் நம்ம மீது இந்த விஷயத்தை திணிச்சிருக்கிறாங்க. நாளின் துவக்கம் மக்ரிப் என்பது எம் மீது திணிக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு மார்ச்சியை கற்று தந்தாங்க. நிறைய விஷயங்கள்ல அவங்க என்ன செய்வாங்க, மீசையை வைப்பாங்க, நீங்க மீசையை கத்துறீங்க. அவர் என்ன செய்வாங்க, சஹர் உணவு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க, நீங்க சஹர் உணவு எடுத்துக்கிறீங்க. ஆஷுரா நோம்புல 10வது நாள் நோம்பு வைப்பாங்க, நீங்க 9ல வைங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச செயல் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஒன்றி போய்விடக்கூடாது, அதுக்கு கொஞ்சமாவது மாற்றம் இருக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரும் பொழுது ஒரு நாளின் துவக்கம் மக்ரிப்னு சொல்லி காலங்காலமா நடைமுறையில் வச்சிருக்காங்க யூதர்கள். அந்த வழிமுறையை எப்படியாவது பின்பற்றுவாங்களா? பின்பற்றிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சமூகத்தின் மீது அப்படிப்பட்ட திணிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்ட இட்டுக்கட்டப்பட்ட பலகீனமான ஹதீஸ்களை வச்சு நாளின் துவக்கம் மக்ரிப் என்று சொல்லி நம்ம மீது திணிக்கப்பட்டிருக்குது. நாளின் துவக்கம் ஃபஜர் தான் என்பதற்கு மிக தக்க சான்று என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் சொன்ன பிறையினுடைய எந்த வடிவத்தை பற்றி பேசாம அந்த உர்ஜுல் கதீமை பற்றி அல்லாஹ் பேசுறான்னு சொன்னேன். அந்த உர்ஜுல் கதீம் தெரியக்கூடிய நேரம் என்ன தெரியுமா? ஃபஜர் தான். அந்த ஃபஜருடைய நேரத்தில் அது தெரிவது, அந்த தெரியக்கூடிய அந்த பிறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி ஆழமாக வலியுறுத்துவது காரணம் என்ன தெரியுமா? அந்த ஃபஜருடைய நேரத்தில், அந்த நாளின் துவக்கமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பிறையினுடைய அந்த நிலையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் மக்ரிப் நேரத்தில் போய் பிற பார்க்கணும்னு அல்லாஹ்வும் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லலை. அந்த மக்களாக முடிவு செஞ்சுட்டு மக்ரிப் நேரத்தில் மறையக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிறையை போய் பார்த்துட்டு அந்த பிறை தான் நாளினுடைய துவக்கத்துக்கு ஆதாரம் என்று சொல்லி இவர்களாக முடிவு செய்தார்கள்.
ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிறையை பற்றி பேசுகிறான். அந்த பிறையினுடைய ஒதுக்கக்கூடிய நேரம் ஃபஜராக இருக்கிறதுனால மிக ஆழமாக நாளின் துவக்கம் ஃபஜருங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று. திருமறை குர்ஆனிலே சூரத்து யாசின் 36வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான், லஷம்சு எம்பகி லஹா அன் துத்ரிகல் கமர் வலல் லைல் சாபிகு நஹார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினான், லஷம்சு எம்பகி லஹா, சூரியனுக்கு ஆகுமாக்கப்பட்டதில்லை, அன் துத்ரிகல் கமர், சந்திரனை நெருங்குவது, சந்திரனை நெருங்கி பிடிக்கிறது சூரியனுக்கு, சந்திரனை வந்து முந்துறது சூரியனுக்கு ஆகமாக்கப்பட்டதில்ல. வலல் லைல் சாபிகு நஹார், இரவு பகலை முந்தாது. வலல் லைலு சாபிகு நஹார், இரவு பகலை முந்தாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். இரவு பகலை முந்தாது என்று சொன்னால் பகல் தான் முந்தி போய்கிட்டு இருக்குது, இரவு பிந்தி வந்துகிட்டு இருக்குது. அப்ப பகல் தான் முந்தி போகுது என்று சொன்னால் ஒரு நாளின் துவக்கம் ஃபஜர் என்பதற்கு இது மிகப்பெரிய அத்தாட்சி. இதை தாண்டிய குர்ஆனில் நாம் இன்னும் தேடணும் என்று சொன்னால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்துல் உஸ்தா, பிறைகளை, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி, தொழுகைகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். என்ன தொழுகைகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள்? ஹாஃபிது அலஸ் ஸலவாத்தி வஸ்ஸலாத்துல் உஸ்தா, குறிப்பாக நடுத்தொழுகை நீங்க பேணிக்கிறீங்க. அப்ப இந்த நடுத்தொழுகை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நடுத்தொழுகைனா என்னன்னு கேட்கிறாங்க. நடுத்தொழுகைனா என்னன்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஹிய ஸலாத்துல் அஸ்ர், அது அஸ்ருடைய தொழுகை தான் சொல்றாங்க. ஒரு நாளுடைய நடுத்தொழுகை அஸ்ர் என்று சொன்னால் ஒரு நாளுடைய முதல் தொழுகை எது? ஃபஜர். ஃபஜர் தான் ஒரு நாளுடைய முதல் தொழுகை. இரண்டாவது தொழுகை லுஹர், நடு தொழுகை அஸ்ர், மக்ரிப் இஷா பிந்திய தொழுகைகள். அப்போ ஒரு நாளுடைய துவக்கம் ஃபஜர் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கின்றது. இதையும் தாண்டி நாம் சான்றுகள் நாம் தேடணும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்திகாஃப் பற்றி, அவர்களுடைய ஈத்திகாஃப் நிலைகளை பற்றி சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. நீங்க புகாரில வந்து ஈத்திகாஃப் என்கிற தலைப்புல நீங்க அந்த ஹதீஸ்களை ஃபுல்லா நீங்க எடுத்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுப்பத்திலையும் கடைசி பத்திலையும், ரமலானுடைய நடுப்பத்து கடைசி பத்துல ஈத்திகாஃப் இருந்திருக்காங்க. ஈத்திகாஃபை எப்ப துவங்குறாங்க என்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20வது நாளுடைய ஃபஜர்ல, அதாவது சஹர் உணவை முடித்து விட்டு ஃபஜர் தொழுகைக்கு வருவாங்க. ஃபஜர் தொழுகை அதாவது ஃபஜர் தொழுகைக்கு அவங்க தயாராக போட்டு செய்ய போடும். அவங்களுக்கு ஒரு கூடாரத்தை நான் அமைத்து கொடுப்பேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு கூடாரத்தை ஈத்திகாஃப்கான ஒரு கூடாரத்தை அமைச்சு கொடுப்பேன். அந்த கூடாரத்துக்குள்ள ஃபஜர் தொழுகை முடிஞ்ச உடனே அதுல போய் நுழைஞ்சிருவாங்க. இப்ப எப்ப ஆரம்பிக்கிறாங்க? ஈத்திகாஃபுடைய இபாதத் எப்ப ஆரம்பிக்கிறாங்க? ஃபஜர்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஃபஜர்ல தான் ஆரம்பிக்கிறாங்களே, ஃபஜர்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எப்ப முடிக்கிறாங்க? பெருநாள் அன்றைக்கு ஃபஜர்ல, ஃபஜர் நாள் அன்றைக்கு ஃபஜர்ல அது வந்து ஈதுக்கு போறாங்களே, ஈதுடைய ஈத்காவுக்கு, அதோட என்ன செய்யறாங்க? அந்த ஈத்திகாஃபை நிறைவேற்றுறாங்க. அப்போ ஃபஜர்ல இந்த இபாதத்தை துவங்கி ஃபஜர்ல முடிக்கிறாங்க. நாம் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், ஒரு நாளுடைய துவக்கம் மகரிபாக இருந்தது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இபாதத்தை எப்ப ஆரம்பிச்சிருக்கணும்? 20வது நோன்பு, அதாவது 19வது நோன்பு நிறைவேற்றியாச்சு. 19வது நோன்பு நிறைவேற்றப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த நிறைவேற்றப்படக்கூடிய அந்த நேரம் முடிஞ்சு மகரிப் வந்துட்டாலே 20வது நாள் ஸ்டார்ட் ஆயிருது. அப்ப மகரிப் டயத்துல தான் ரசூலா போயிருக்கணும், மகரிப் நேரத்துல போகல. இதுக்கு கேட்டா நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, ரசூலா வந்து சஹரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஃபஜர் தொழுகையோட போயிருக்கிறாங்க, இது வந்து உடனே நாளின் துவக்கம் ஃபஜர் ஆயிருமா என்று சொல்லி கேட்கிறாங்க. சரி, அவங்க ஒரு வேளை தவறுதலா நினைச்சிருக்காங்க, ஃபஜர்ல வந்து சஹர் சாப்பாடு முடிச்சுட்டு போகணும்னு சொல்லி போயிருக்கிறாங்க. அந்த இபாதத்தை அப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கிறோம். எப்ப ரசூலா முடிச்சாங்க? உங்க கணக்கு பிரகாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாதத்துல தான் ஈத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. ரமலான் மாசம் எப்ப முடியுது? இன்றைக்கு ரமலான் மாதத்துடைய கடைசி நாள் வச்சுக்கிறங்க, கடைசி நோம்பு, நாளைக்கு பெருநாள், மகரிப் வந்துருச்சு, நோம்பு திறந்தாச்சு. இப்ப நாளின் துவக்கம் மகரிப்னு சொல்றவங்களுக்கு நோம்பு திறந்த உடனே ரமலானா ஷவ்வாலா? சொல்லுங்க, ரமலானா ஷவ்வாலா? ஷவ்வால். ஷவ்வால் மாதத்துல ஏன் ரசூலா ஈத்திகாஃப் இருக்கணும்? எப்போ இருக்கிறாங்க? ஷவ்வால் மாதத்துடைய நாள் ஆரம்பிச்சு ஃபஜர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஷவ்வால் மாதத்துடைய பாதி நாள், பெருநாள் அன்றைக்கு பாதி நாள் ரசூலா ஈத்திகாஃப்ல இருக்கிறாங்க. அப்ப ரசூலா தப்பு செஞ்சுட்டாங்களா அல்லது நீங்க தப்பா விளங்கி இருக்கிறாங்களா? அப்ப நாளின் துவக்கம் ஃபஜர் இல்ல, நாளின் துவக்கம் மகரிப் இல்ல, ஃபஜர் தான் என்பதற்கு மிக அழகான சான்றாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியல் நடைமுறை நமக்கு தெளிவாக சொல்லி தருகின்றது. இதையும் தாண்டி இன்னும் ஒரு ஆதாரத்துக்கு நம்ம போவோமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இரவு தொழுகை பற்றி கேட்கப்படுது. அல்லாஹ்வின் தூதரே, இரவு தொழுகை நாங்க எப்படி தொழுகுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மஸ்னா மஸ்னா மஸ்னா, நீங்க 2 2 தொழுகுங்க. ஃபைதா ஹஷிய அஹதுக்கும் சுபுஹ்
உங்களை யாராவது சுபுஹ் வரும்னு நீங்க பயந்தீங்கன்னு சொன்னா ஃபஃப்திரு, நீங்கள் ஒன்றை கொண்டு வித்ராக்கி கொள்ளுங்க. சுசலாஸ் எப்படி சொல்லி தராங்க? நீங்க வந்து என்ன செய்யுங்க, ரெண்டு ரெண்டா தொழுவுங்க. ஃபைதா கஷி அஹதுக்கும் சுபுஹ் வர்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா வித்ர கொண்டு முடிச்சிருங்க. என்ன காரணம்? சுபுஹ் வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்த நாளுடைய துவக்கம் வந்துடும். அடுத்த நாளுடைய துவக்கம் வருவதற்கு முன்பாகவே ஒரு நாளுடைய இறுதி தொழுகையா இருக்கக்கூடிய வித்ரை நீங்கள் நிறைவேற்றுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணத்துல போகும்போது கூட தவிர்க்க கூடாது என்று சொன்ன இபாதத்துகள் ரெண்டு, உபரியான வணக்கங்கள் ரெண்டு. ஒன்னு ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து, இன்னொன்னு வித்ரு. இது ரெண்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ரெண்டுமே ஃபஜ்ருடைய நேரத்துல தான் இருக்குது. ஒன்னு ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி வித்ரு, இன்னொன்னு ஃபஜ்ர் தொழுகைக்கு, அதுவும் என்ன செய்யுது, ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பிச்ச உடனேயே அந்த ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து. ரெண்டுமே அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்க்கவே இல்லாத ஒரு இபாதத்தாக, ஒரு உபரியான வணக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நாளின் துவக்கம் எதுவா இருக்குது? மக்ரிப்னு சொல்லப்படுது. இந்த மக்ரிப்னு சொல்லப்படுறத விட மிகப்பெரிய ஒரு தந்திரத்தை நீங்க பாருங்க, எடுத்து பாருங்க. அதாவது வந்து நாளின் துவக்கம் ஃபஜர் அப்படிங்கறத அல்லாஹ் எதை மையப்படுத்தி சொல்றான் தெரியுமா? கிபிலாவை மையப்படுத்தி சொல்றான். ஒரு நாளுடைய ஸ்டார்ட் எங்க ஆரம்பிக்குது, எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா கிபிலாவை தான் அல்லாஹ் நம்மளை முன்னோக்க வச்சிருக்கிறான். இந்த கிபிலாவை கொண்டு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறான், அந்த நாளின் துவக்கத்தை வச்சிருக்கிறான். நான் வந்து 2வது அத்தியாயத்துல 189 வசனத்தை நான் சொன்னேன். யஸ்அலூனக அனில் அஹில்லா, பிறைகளை பற்றி உம்மிடத்தில் கேட்கறாங்க. குல் ஹிய மவாகீத்து லின்னாஸி வல் ஹஜ், அது மனிதர்களுக்கு தேதிகளை காட்டக்கூடியதாகவும் வல் ஹஜ், ஹஜ்ஜை அறிவிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இங்க ரெண்டு விஷயத்தை சொல்றான். அல்லாஹ் என்ன சொல்றான்? மனித சமூகத்துக்கு நாட்காட்டியா இருக்குது. இது அபிஷியல் ஒர்க்கு, உலக ரீதியாக நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து விஷயங்களும், கடன் குழுக்கள் வாங்கல், அதே மாதிரி வந்து திருமணம் டேட்டு, ப்ரோக்ராம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி, இதெல்லாம் வந்து உலக ரீதியான சில விஷயங்களுக்கு எல்லாம் ஹிய மவாக்கித்துல் லின்னாஸ், மனித குலத்தின் நாட்காட்டி. ஒரு ஹஜ், ஏன் ஹஜ்ஜை எக்ஸ்ட்ராவா சொல்றான் தெரியுமா? இபாதத்து விஷயத்துக்கு அதான். எது பிறைகள் அஹில்லாக்கள் இருக்குதா இல்லையா, நோன்பு எப்ப, பெருநா எப்ப, ஹஜ் எப்ப, அதுக்கும் அதான். நீங்க எப்ப நீங்க வந்து சம்பளம் கொடுக்கணும், எப்ப நீங்க கணக்கு பார்க்கணும், எப்ப திருமண டேட்டு, கடன் கொடுக்கல் வாங்கல வச்சுக்கணும், கரண்ட் பில் எப்ப கட்டணும், வாடகை எப்ப கட்டணும், இதுக்கும் அதான். எதுக்குமே இது. அதனாலதான் ஹிய மவாக்கித்துல் லின்னாஸி வல் ஹஜ், மனித சமூகத்தின் நாட்காட்டியாகவும் ஹஜ்ஜை அறிவிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்றான். அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்லி காட்டுகின்றான். வலைஸல் பிர்ரு பி அன் தஅதுல் புயூத மின் ظுஹூரிஹா, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றா, நீங்கள் உங்களுக்கு வந்து புண்ணியம் என்பது, நன்மை என்பது பின்னாடி வாசல் வழியா போறீங்களே, பின் வாசல் வழியா போறீங்களே, அதுல எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது. நன்மையை கருதி கிபிலாவுடைய பின்வாசல் வழியா போறது என்று நினைக்கிறீங்களே, அது புண்ணியம் கிடையாது. வலாகின்னல் பிர்ர மனித்தகா, புண்ணியம் என்பது தக்வால இருக்குது, இறையச்சத்துல தான் புண்ணியம் என்கிறது இருக்குது. வஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா, எது முறையான வாசலோ அந்த வாசல் வழியாவே நீங்க நுழைங்க. இப்ப கிபிலாவை சம்பந்தப்படுத்திட்டான்ல, ஹஜ்ஜுங்கிற மேட்டரை கொண்டு வந்துட்டு அந்த ஹஜ்ஜில் வந்து கிபிலாவில் நீங்கள் வந்து பின்வாசல் வழியாக போகிறது அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக நீங்கள் நன்மையை அடையணும். முன்வாசல் வழியாக வந்துட்டோம், பின்வாசல் வழியாக வருவோம், இது ரெண்டு நன்மையை பெறலாம் நீங்கள் நினைக்காதீங்க. நன்மைங்கிறது உங்கள் தக்குவாவில் இருக்குது என்று சொல்லிவிட சொல்லுகின்றான். நீங்கள் என்ன செய்யுங்க, வஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா, முறப்பிரகாரம் எந்த வாசல் வழியாக போகணுமோ அந்த வாசல் வழியாக போங்க. வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறான். இப்போ என்ன சொன்னால், கிபிலாவை மையப்படுத்துகிறான், நாட்காட்டியை பற்றி பேசுகிறான், கிபிலாவை சம்மந்தப்படுத்துகிறான். என்ன விஷயம் தெரியுமா, கிபிலா தான் ஒரு நாளுடைய துவக்கமாக இருக்குது. நீங்கள் அதாவது வந்து நைட்டு 12 மணிக்கு டேட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு 12 மணிக்கு டேட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்போ டேட் லைன் துவங்கக்கூடிய அந்த டேட் துவங்கக்கூடிய இடத்துல டேட் லைன் ஆரம்பிக்கக்கூடிய அந்த தருணம் வந்து ஃபஜருடைய நேரத்தை மையப்படுத்தி தான் வருது. ஆனால் இவன் மாற்றிருக்கிறான். இவன் என்ன செஞ்சிருக்கிறான், நைட்டு 12 மணியாகவும் பகல் 12 மணியாகவும் மாற்றினதுக்கு காரணம் என்ன சொன்னால், இதன் மூலமாக இதை மாற்றிட்டோம்னு சொன்னால் டோட்டல் எல்லா செட்டப்பையும் மாற்றிடலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டேட்டை ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல கூட, டேட்டை ஆரம்பிக்கிறது கூட கிபிலாவை கொண்டு தான் ஆரம்பிக்கும். நீங்கள் பாருங்கள், அதாவது தவாஃப் செய்வாங்க, தவாஃப் செய்யக்கூடிய அடையாளமாக எதை வச்சுக்கிடுவாங்க, ஹஜ்ருல் அஸ்வத் அந்த கல் அடையாளம் வச்சுட்டு தான் அங்கேருந்து. அது ஏன்னு சொன்னால், நம்ம ஒரு சைக்கிளில் ஃபோக்கஸ் கம்பி இருக்குது, நீங்கள் எண்றீங்க, எண்ணிக்கிட்டே இருந்தால் எண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 1 2 3 4 கணக்கு குழம்பும், திரும்ப 1 2 3 குழம்பும். எப்போ வேணும், அந்த காத்தடிக்கக்கூடிய அந்த டியூப் இருக்குதா இல்லையா, அதை அடையாளமாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து நீங்கள் தூங்குனீங்கன்னு சொன்னால் மொத்தம் அந்த சைக்கிளில் எத்தனை ஃபோக்கஸ் கம்பி இருக்குங்கிறத எண்ணிடலாம். அதே மாதிரி எங்கே தூங்குறோம்,
அப்ப எத்தனை முறை நம்ம தவாப் செஞ்சோங்கிற அடையாளம் என்ன? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுல ஆரம்பிச்சு எத்தனை முறை 7 முறை சுத்தி வர்றோமா, இதன் கணக்கு. அதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டேட்டை துவங்கக்கூடிய இடமாக அல்லாஹ் ஃபஜ்ர்னு அல்லாஹ் சொல்றது மட்டுமல்லாம அந்த டேட்டு துவங்கக்கூடிய நேரமாகவே அல்லாஹ் ஃபஜ்ருடைய நேரத்தை தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கான். ஏன்னு சொன்னா இன்டர்நேஷனல் டேட்ங்கிறது யூதனோ கிறிஸ்தவனோ கண்டுபிடிச்சது கிடையாது. அல்லாஹ் போட்டு வச்சிருக்கக்கூடிய தேதி கோடு, அல்லாஹ் தேதி கோடு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த தேதி கோடு என்றைக்கு டேட் மாறுதோ அந்த டேட் மாறக்கூடிய நேரம் கிபிலாவின் பிரகாரம் ஃபஜ்ருடைய நேரமா இருக்குது. அப்ப எவ்வளவு திட்டமிடுதலோ துல்லியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்காட்டினுடைய அடிப்படைகளை இந்த அளவுக்கு தெளிவாக அந்த சமூகத்துக்கு விளக்கி இருக்காங்க. நீங்க ஆழமாக நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். டேட் லைன் சம்பந்தமாக அதிகமான விளக்கங்களை நமக்கு பின்னால் சகோதரர் விளக்க இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் இதில் ஆழமாக நான் படிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றுக்கும் தெளிவை விளங்கியிருக்கான், எல்லாவற்றுக்கும் தீர்வை விளங்கியிருக்கான். வெறுமனே மேலோட்டமாக ஒரு விஷயங்களை சொல்லிவிட்டு நுனிப்புள் மேய்வது போன்று அல்லாஹ் எதையுமே அல்லாஹ் வைக்கல. எல்லா விஷயத்துக்குமே ஆழமான தீர்வுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இன்டர்நேஷனல் டேட்லைன் என்பதோ அந்த காலண்டருடைய அடிப்படை என்பதோ வெறுமனே இன்றைக்கு நேற்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நச்சுக்கருத்தை பரப்பிக்கொண்டு இந்த மனித சமூகத்துடைய நாட்காட்டியை பற்றிய ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனைக்கு மக்களை தள்ளுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மா ஜஅலல்லாஹு ذلك இல்லா பில் ஹக், இதெல்லாம் சத்தியத்தை கொண்டே அல்லாஹ் படைக்கவில்லை என்று சொல்கின்றான். அந்த சத்தியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாட்காட்டியினுடைய அவசியங்களை பற்றி மக்களுக்கு நாம் தெளிவுபட உரைத்துக் கொண்டிருக்கிறோம். மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இது சம்பந்தமான விஷயங்கள் வெளியிடப்படக்கூடிய அனைத்து புத்தகங்களையும் சம்பந்தமான நான் சொல்லப்பட்ட குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸையும் எடுத்து பார்த்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது மனித சமூகத்தில் சேர்க்கப்பட்டு இஸ்லாமிய சமூகம் இதை நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டால் இஸ்லாமிய சமூகத்தில் இபாதத் ரீதியாக என்னென்ன பிளவுகள் இருக்குதோ, சமூக ரீதியாக எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கிறார்களோ, இதுல எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் என்னென்ன என்பதையும் அறிந்து கொள்வார்கள். இந்த சூழ்ச்சியிலிருந்து எம்மை தவிர்த்து கொண்டு நாம் சரியான கோணத்தில் நமது இபாதத்துகளை ஆரம்பிப்பது என்னவென்பதை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். இந்த விளக்கத்தை மக்கள் மத்தியில் புரிய வைப்பதற்காகத்தான் இந்த விளக்கங்களை மக்கள் மத்தியில் தந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இதன் அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்துக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய நாட்காட்டியை நாம் நடைமுறைப்படுத்தினாலே சமூகத்தில் இருக்கக்கூடிய பெருநாள் சம்பந்தமான நோன்பு சம்பந்தமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். வெறுமனே பெருநாளையும் நோன்பையும் பற்றி பேசுறதுக்காக வேண்டி இந்த அரங்கங்களோ இந்த கூடாரங்களோ கிடையாது. வெறுமனே இது மனித சமூகத்துடைய நாட்காட்டியை மனித சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாய கடமை இருக்குது. எப்படி மனித சமூகத்தின் இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை இந்த சமூகத்துக்கு அறிமுகம் செய்ய வேண்டுமோ, எப்படி இந்த மனித சமூகத்தினுடைய வேதமாக இருக்க மனித சமூகத்துக்காக ஏற்கப்பட்ட வேதமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனை மனித சமூகத்துக்கு நாம் அறிமுகம் செய்வது என்பது கடமையாக இருக்கின்றதோ, அதேபோல் மனித சமூகத்தின் நாட்காட்டியா இருக்கக்கூடிய இந்த சந்திர நாட்காட்டியை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்து மனித சமூகம் இதை நடைமுறைப்படுத்தி இந்த சமூகத்திலே எதிரிகள் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகளை செய்திருக்கிறார்களோ அந்த சூழ்ச்சியை முறியடிக்கும் வண்ணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திற்கு உதவி செய்து இதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூகத்திலே ஒரு ஒன்றுபட்ட ஒரு நிலைகளை இபாதத் ரீதியாகவும் சமூகத்திலே எல்லா வகையிலும் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் ரஹ்மான் ஏற்படுத்தி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.